நம்ம வீடியோவில் ஒரு கப் அவல் வச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு வறுக்காத பச்சை கடலை சேர்த்துக்கோங்க. இந்த கடலை இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததும் எண்ணெயிலிருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை கடலை இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. பொரிச்செடுத்த கடலையை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதே அரிக்கரண்டியில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்ததும் இந்த மாதிரி லேசாக கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துட்டு நீங்கள் உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்ச பொட்டுக்கடலையும் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா பொட்டுக்கடலையோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போது அதே அரிக்கரண்டியில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. இந்த அவலை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அவல் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்த அவலை அதே தட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்ய நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் மட்டும் நல்லா சூடானா போதும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கும்போது ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அதே அரிக்கரண்டியில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டதுமே இது கூட கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. இந்த உலர்ந்த திராட்சை முந்திரியும் சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், முந்திரியும் திராட்சையும் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் டீ போடுற டயத்தில் ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். இப்போது உலர்ந்த திராட்சையும் முந்திரியும் சேர்த்து அவளோட சேர்த்தாச்சு. இப்போ அதே அரிக்கரண்டியில் கொஞ்சமாக இடித்து வச்சுருக்க வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. தோலோட 1-2 இடித்து வச்சுட்டு இந்த வெள்ளைப்பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போது இடித்து வச்சுருக்க பூண்டும் கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லாவே பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா அந்த ஸ்நாக்ஸோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையானது எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஈவினிங் நீங்கள் டீ போடுற டயத்தில் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.